திருமந்திரத்தின் முதல் பாடல் கடவுள் வாழ்த்து. இந்த பாடலில் திருமூலர் 3 மறைபொருள் விஷயங்களை சுருக்கமாக வைத்துள்ளார். இந்த பாடல் ஒரு 3 அடுக்குகளை கொண்ட இரகசிய பாதை. 1. பிரபஞ்ச உருவாக்கம். 2. சாதகனின் அகயோகப் பயணம். 3. அறிவு ஞானம். ஒரு வரியில் இதன் சாரம்: அகண்ட ஒன்றான பரமசிவம் பல்வேறு வெளிப்பாடுகளாக வெளிப்பட்டு மறுபடியும் பூர்ண உணர்வாக திரும்புதல். இந்த பயணத்தை 8 நிலைகளில் திருமூலர் விளக்குகிறார். இப்போது திருமூலரை குருவாக எண்ணி பாடலை கேளுங்கள். 1. தானே. 2. இன்னருள். நின்றனன் 3 4. உணர்ந்தான். 5. வென்றான். 6. விரிந்தான். 7. உம்பர்ச் சென்றான். 8. உணர்ந்திருந்தான். இப்போது இந்த 8 நிலைகளின் இரகசியத்தை புரிந்து கொள்வோம். 1. அவன் தானே. இது பரமசிவன். நிர்குணம், நிராகாரம், ஆதி இல்லாதது, அந்தமில்லாதது, சுத்த சிவநிலை. 2. அவன் இன்னருள். அவன் தன்னுள் சக்தியை வெளிப்படுத்துகிறான். 1 2 இன்னருள் அனுக்கிரக சக்தி, படைப்பின் முதல் அலை. 3 நின்றான். இச்சா, ஞானம், கிரியா. இந்த 3 சக்திகளுக்குள் சிவன் நின்றதால் படைப்பு தொடங்குகிறது. 4 உணர்ந்தான். சித்தத்தின் 4 நிலைகள்: ஜாக்கிரத், விழிப்பு; ஸ்வப்ன, கனவு; சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்கம்; துரியம், அதீத நிலை. 5 வென்றான். பஞ்சகிருத்தியம்: சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், துரோபாவம், அனுக்கிரகம். பஞ்சபூதங்கள்: நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். இவற்றை எல்லாம் கடந்தவன் சிவன். 6 விரிந்தான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா. இந்த 6 சக்கரங்களிலும் சக்தி விரிகிறது. 7 உம்பர்ச் சென்றான். பூ, புவ, சுவ, மக, ஜன, தபோ, சத்ய. 7 உலகங்களை தாண்டி சீவன் சிவமாக உயர்கிறது. 8 உணர்ந்திருந்தான். அஷ்டமூர்த்தி வடிவம்: பூமி, நீர், தீ, காற்று, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஜீவன். அனைத்திலும் சிவனை உணரும் நிலை. இதுவே பிரபஞ்ச உருவாக்கம். 1 பரமசிவம். 2 சக்தி வெளிப்பாடு. 3 சக்திகளின் இயக்கம். 4 அனுபவ நிலைகள். 5 உலக உருவாக்கம். 6 உடலிற்குள் சக்தி விரிதல். 7 உயர்வு. 8 முழு உணர்வு. அகண்ட ஒன்றான பரமசிவம் பல வெளிப்பாடுகளாக விரிகிறது. மறுபடியும் தன்னை உணர்ந்து திரும்புகிறது. இதுவே சிவசக்தி விளையாட்டு. இந்த பாடலில் உள்ள ஆன்ம பரிணாம இரகசியத்தை உணர்ந்தீர்களா? இந்த அனுபவம் உங்களுக்குள் எழுந்ததா? புரியாத பகுதிகள் உள்ளனவா? உங்கள் அனுபவத்தை பகிருங்கள்.